For class 10, 2 mark question, July 2022. If A cross B equal to this one, find A and B. A cross B na A first வருது அப்படின்னா A எலிமெண்ட் தான் இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட் எல்லாமே ஏவை சார்ந்தது. ஸோ 3 5 தட்ஸ் ஆல், பிகாஸ் ரிப்பீட் ஆகிறத நம்ம எழுதக்கூடாது. தென் B ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் செகண்ட் எலிமெண்ட். செகண்ட் எலிமெண்ட் என்ன? 2, then 4, that's all. Suppose B cross A அப்படின்னு கொஸ்டின் இருந்தால் ஃபஸ்ட் எலிமெண்ட் எல்லாம் Bயில் தான் இருக்கும், செகண்ட் எலிமெண்ட் Aயில் இருக்கும். இஃப் A ஈக்குவல் டு திஸ் B C, ஸோ தட் A, இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. ஜூலை 2022 கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. ஸோ தட் திஸ் ஈக்குவல் டு, அப்போ A cross A, ஃபஸ்ட்டு we are considering LHS. A cross A அப்படின்னா A into A அப்படின்னு அர்த்தம். 5 6 into 5 6. ஸோ 5 5, then 5 6, then next 6 5 6 6. இதுதான் A cross A. இதை 1 மார்க் பண்ணிக்க. இந்த ஆன்சர் தான் RHSல வரணும். ஸோ கன்சிடர் RHS. ஃபைண்ட் B cross B. B cross B கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு B என்ன? 4 5 6 இன்ட்டு 4 5 6. ஃபஸ்ட்டு 4 எடுத்துக்க. 4 4, தென் 4 5 4 6, 4 4 4 5 4 6. அடுத்தது என்ன வரும்? 5 4 5 5 5 6. நெக்ஸ்ட்டு 6 4 6 5 6 6. இதிலிருந்து மார்க் எப்படி அலாட் பண்ணுவாங்கன்னா, இது வந்து 1 மார்க்கு. ஸோ 1 1, ஸோ டோட்டலாக 2. இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு 1 மார்க்கு. லாஸ்ட்டாக இந்த ஸ்டெப்புக்கு பெரிய சம் இது. ஆக்சுவலாக இது 5 மார்க் கொஸ்டின், ஆனால் 2 மார்க்கில் வந்திருக்கு. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து இந்த இடத்துல 2 மார்க். இந்த கொஸ்டின் மோஸ்ட்லி ரிப்பீட்டட் கொஸ்டின். மிகச்சிறிய எண்ணை காண்க வகுபடும் ஃபஸ்ட்டு 20 இயல் எண்கள் அப்படின்னு சொல்லி வரும். நான் அது கொஸ்டின் எழுதலை. ஸோ 1 வந்து 1 தான். 2n இந்த சேம் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்திருக்கு. நான் 2520. இங்கே ஆன்சர் வந்து 2 க்யூபு, நான் இங்கே 2 ஸ்கொயர்டு அப்படின்னு போட்டிருக்கேன். அப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா இன்னொரு 2 இருக்கா? இந்த 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 2 க்யூபு தான் எழுதணும். நான் தப்பாக போட்டேன். இங்கே 2 ஸ்கொயர்டு வராது, ஏன்னா ஹையஸ்ட்டு பவர் தானே பார்க்குறோம். சாரி. அப்போ இந்த இடத்துல 2 க்யூப். அப்போ இது இன்னொரு 2 நம்ம இங்கே கொண்டு வந்துடலாம். 0, தென் 6 2, again into 2. ஸோ ஆன்சர் 0, தென் 2 5 2 0 ஆன்சர். ஸோ இந்த ஹையஸ்ட் பவர் எடுக்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்க. ஃபைண்ட் த 19th டேர்ம் ஆஃப் ஈக்குவல் டு TN ஈக்குவல் டு. ஸோ இதுக்கு மார்க் அலாட்மெண்ட்டு இந்த LCM 1 மார்க்கு, தென் மல்டிப்ளை பண்ணது, ஸோ 2 மார்க். ஃபைண்ட் த 19th டேர்ம் A ப்ளஸ் n-1 இன்ட்டு D, கரெக்டாக? ஸோ ஈக்குவல் டு A என்ன? ஃபஸ்ட்டு டேர்ம் -11. ஸோ 19th டேர்ம் அப்படிங்கிறப்போ T19, தென் வாட் இஸ் n? n வந்து 19 -1 இன்ட்டு D ஃபார்முலா T2 minus T1. T2 is -15 minus T1 மைனஸ்ஸு, அப்போ ஏற்கனவே அங்கே ஒரு மைனஸு, ஸோ +11, ஸோ -4. ஸோ இந்த இடத்துல -4. ஸோ இந்த சப்ஸ்டிடியூஷனுக்கு 1 மார்க் வந்துடும். தென் -11 + T3. ஸோ ஃபார் த ஆன்சர் 1 மார்க். ஸோ டோட்டலி 2 மார்க்கு. தென் ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப், இதோட ஸ்கொயர் ரூட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ 420 இன்ட்டு 20, தென் எக்ஸ் பவர் 4, இங்கே எக்ஸ் பவர் 8. அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இதை வந்து 10 இன்ட்டு 10 அப்படின்னு எழுதிக்கலாம். இல்லை ஆக்சுவலாக இந்த 2 0க்கு 2 0 அப்படியே கேன்சல் ஆயிரும். இல்லை மிச்சம் வந்து 4 மட்டும் இருக்கும். எக்ஸ் பவர் 4ல் கீழே கொண்டு வந்துடும். எக்ஸ் பவர் 8 - 4 கிரேட்டர் நம்பர் எங்கே இருக்கோ அந்த இடத்துல நம்ம அதை கொண்டு வந்துடணும்.
ஸோ அடுத்தது y power 4 y power 12. ஸோ y power 12 இந்த 4 மேலே கொண்டு போ, எங்கே கிரேட்டர் நம்பர் இருக்கோ அந்த இடத்துல இருக்கணும். எக்ஸ் z பவர் 16 z பவர் 4 இல்லையா. ஸோ z பவர் 16 மைனஸ் 4, 16 மைனஸ் 4. ஸோ இங்கே 2 into 2, then y power 12 minus 4 என்ன 8, then into z power 16 minus 4 12 by 8 minus 4 4. ஸோ ரூட்டில் பாதி நம்ம வெளியில் எடுப்போம், 2 2 அப்படிங்கிறப்ப ஒரு 2, தென் y பவர் 4 z பவர் x ஸ்கொயர்டு. ஸோ திஸ் த ஆன்சர். ஸோ இந்த ஸ்டெப்புக்கு இங்கே ஒரு மார்க் வந்துடும், ஸோ இங்கே ஒரு மார்க். ஸோ டோட்டலி இட் இஸ் 2 மார்க். The next question, ABCD is a trapezium in which this. ஸோ ஒரு trapezium எப்படி ட்ரா பண்ணுவோம், இந்த மாதிரி 2 சைடு பேரலாக இருக்கும், இது வந்து நான் பேரலாக இருக்கும். Pங்கிறது மிட் பாயிண்ட், Qங்கிறது மிட் பாயிண்ட். ஸோ ABCD இந்த ஜாயின் பண்ணிக்க, இதுவும் பேரலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிக்க நம்ம என்ன ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா, ட்ரையாங்கிள் ABD அதில் எது பேரலாக இருக்குது, PQ இதை ஓன்னு வச்சுக்க, PO parallel to AB. அப்போ பேரலல்னு வந்தால் யூ கேன் அப்ளை பை BPT தியரம். ஸோ பிபிடி தியரத்தில் எப்படி எழுதுவோம், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கு முதல்ல இதை மார்க் பண்ணிக்க. பிடி வந்து 18, தென் BQ 35, தென் QC 15. இது வந்து கொஸ்டின் மார்க். ஸோ பை பிபிடி தியரம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். DP பை PA ஆர் AB ஈக்குவல் டு ஹியர் DQ by QB, sorry DO by OB, this by this triangle BCD எது பேரலாக இருக்குது, OQ parallel to DC, இதுவும் பேரலாக இருக்குது. அப்போ நம்ம இங்கே Dயில் ஸ்டார்ட் பண்ணால் இங்கே Cயில் தான் ஸ்டார்ட் பண்ணணும், மாற்றி ஸ்டார்ட் பண்ணால் ஆன்சர் வராது. சேமாக இங்கே என்னவோ அதே சைடு தான் இங்கே ஆரம்பிக்கணும். அப்போ இங்கேருந்து ஆரம்பி CQ வரைக்கும் பை Q to B, இது வந்து இதே தான் DO by OB. ஸோ DO by OB 35. therefore AP equal to cross multiply பண்ணு 18 into 35 by 15. take 5 table 3 time, 7 time, 1 time, 6 time, 42. கொஸ்டினில் என்ன 60 centimeter the answer. So area of the triangle 22 ன்னு கொடுத்துருக்கு. AB and then C ஓட வேல்யூ then plus 14 minus, இப்போ மேலே கொண்டு வரும், மேலே போகிறப்போ ஒரு மைனஸ் வரதை டோட்டலாக வெளியில் எடுத்துட்டோம். ஸோ 2K then minus 14 ப்ளஸ் 14 எழுதிடக்கூடாது, ஏன்னா நம்ம டோட்டலாக மைனஸ் வெளியில் எடுத்துட்டோம். அடுத்தது இங்கே 2K போனால் 2K 34 equal to இங்கே 44. ஸோ 2K equal to 44 minus 34. ஸோ 2K equal to 10, K equal to 5. ஸோ ஆரிஜின் அப்படிங்கிறப்போ 0 0. ஸோ இது x1 y1 x2 y2. ஸோ y2 √5 சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஆன்சர் ஸ்லோ. Now question number 24, find the angle of elevation of the top of a tower from a point on the ground which is 30 meter away from the foot of the tower of height 30
10 மீட்டர் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ தரையிலிருந்து 3 by 10√3/30. இதை அப்படியே கேன்சல் பண்ணினா 3. ஸோ √3 அப்படின்னா தீட்டா ஈக்குவல் டு 1 மார்க். ஸோ டோட்டலி 2 மார்க். இந்த இடத்துல இந்த சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னாவே இங்கே 1 மார்க் வந்துடும். அப்புறம் நடுவில் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இங்கே ஆன்சர் கரெக்டாக இருந்தால் இங்கே 2 மார்க். இதில் இந்த சப்ஸ்டிடியூஷனுக்கு 1 மார்க்கு, ஆன்சருக்கு 1 மார்க், 2 மார்க். So now question number 25. If the total surface area of a cone is 704 centimeter cube, radius வந்து 7 centimeter, slant heightனா L வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சாயுயரம் காண்க. சாயுயரம் அப்படின்னா Lன்னு அர்த்தம். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கூம்பின் 7 L தெரியாது. இது 7 ஈக்குவல் டு 704. இதுவும் கேன்சல் ஆயிரும். L plus R equal to 704/22. இப்போ 2 டேபிள் எடுத்தால் 11 டைம், இங்கே 2 டேபிள் எடுத்தால் 3 டைம், பேலன்ஸ் 1 5 டைம், தென் 2 டைம். 11 டேபிள் எடுத்திங்கன்னா 35ல் 3 டைம், பேலன்ஸ் 2, ஸோ 22. ஸோ அப்படி தெரியல அப்படின்னா பேசாமல் இப்படி சாயுயரம் ஈக்குவல் டு 25 சென்டிமீட்டர். இந்த ஆன்சருக்கு 1 மார்க்கு. இந்த ஸ்டெப்புக்கு இந்த சப்ஸ்டியூட் பண்ண ஸ்டெப்புக்கு 1 மார்க். ஸோ 2 மார்க் வரும். விவரப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆரம் காண்க. ஸோ R/H. R/H ஈக்குவல் டு 5:7. Therefore R equal to 5x, H equal to 7x. Rate into 22/7. R வந்து 5x, இது 7x equal to 5500. இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ x into x, x squared equal to, ஸோ x squared equal to 25, x is equal to 5 centimeter. Therefore ஆரம் 5x equal to 5. எவ்வளோ பால்ஸ் இருக்குது அப்படின்னா 5 + 6 + 7 + 8. ஸோ அதில் ஒரு 18, 26 பால்ஸ் வந்து மொத்தமாக இருக்குது. இதுதான் வந்து N of S. இப்போ நீ என்ன கண்டுபிடிக்கிறன்னா P of W கண்டுபிடிக்கணும். W அப்படின்னா மொத்தம் வந்து 6 ஒயிட் பால் இருக்குது இல்லையா. ஸோ 6 இது நான் வந்து ஸோ 6 N of S வந்து 26 ஆர் ரெட். ஸோ இது எப்படி எழுதலாம்? P of black ப்ளஸ் P of red மைனஸ் P of black intersection red. black intersection red இருக்காது இல்லையா. ஸோ 0. P of B எவ்வளவு? black எவ்வளோ இருக்குங்க? black வந்து 8 இந்த இடத்துல. ஸோ 8 total 26. ரெட் எவ்வளோ இருக்குது? ரெட் வந்து 5. ஸோ 5/26. ஸோ கம்பல்சரி கொஸ்டின் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். எக்ஸ் மதிப்பு காண்க. ஸோ இங்கே ஃபார்முலா யூஸ் பண்ணியும் போடலாம், சாதாரணமாகவும் போடலாம். -12 இல்லையா. -4. ஸோ 6 2s are 12. இந்த சென்டரில் இருக்கிற சைன் எடுத்து நம்ம ஆல்வேஸ் யூ ஆர் யூஸிங் ஃபார் கிரேட்டர் நம்பர். எது பெரிய நம்பரோ அந்த இதுதான் பெரிய எண், இது சிறிய எண். நம்ம பெரிய எண்ணுக்கு தான் போடணும். இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா -6 + 2 எக்ஸாம். இப்போ நான் வீடியோ போடுறேன். எனிவே நல்லா எழுதுங்க. இந்த வருஷமெல்லாம் படித்தது வந்து நாளைக்கு நீங்கள் எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறீங்களோ அதில் தான் மார்க் வாங்குகிற சூட்சுமம் இருக்குது. தேங்க்யூ ஆல்.